ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்காக ஒரு 10 தமிழ் வாக்கியங்கள் கொண்டு வந்திருக்கேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு காலத்தில் ஒரு வறண்ட நிலத்தின் நடுவில் பரந்த தண்டு மற்றும் எண்ணற்ற கிளைகளுடன் ஒரு பெரிய மரம் இருந்தது. ஒரு காலத்தில் ஒரு வறண்ட நிலத்தின் நடுவில் பரந்த தண்டு பகுதி மற்றும் எண்ணற்ற அப்படின்னா எண்ண முடியாத அளவுக்கு கிளைகளோட ஒரு பெரிய மரம் இருந்துச்சாம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஒன்ஸ் தேர் வாஸ் எ ஹியூஜ் ட்ரீ, அதாவது ஒரு பெரிய மரம் இருந்துச்சாம். வித் அ ப்ராட் ட்ரங்க், அதாவது அதனுடைய ஸ்டெம் பகுதி தண்டு பகுதி எப்படி இருக்கான்? ரொம்ப ப்ராடாக இருக்கான். அண்டு இன்நியூமரபிள் பிரான்ச்சஸ், எண்ண முடியாத அளவுக்கு கிளைகள் இருக்கான். ரைட் இன் த மிடில் ஆஃப் எ ட்ரை லேண்ட், அதாவது வறண்ட நிலத்துக்கு நடுவில் இருந்துச்சான். அடுத்த சென்டென்ஸு, இந்த மரம் நூற்றுக்கணக்கான மற்றும் ஆயிரக்கணக்கான பயணிகளுக்கு ஓய்வு மற்றும் தங்கும் இடம் கொடுத்தது. இந்த மரம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா நூற்றுக்கணக்கான, அதாவது 100க்கும் மேற்பட்ட 1000க்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு ஓய்வு மற்றும் தங்கும் இடம் கொடுத்துதான். ஓகே, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த ட்ரீ கேவ் ரெஸ்ட், ஓய்வு மற்றும் அண்டுனா மற்றும் ஷெல்டர், அது ஷெல்டர்னா தங்கும் இடம். யாருக்கு? டு ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ட்ராவலர்ஸ், நூற்றுக்கும் மேற்பட்ட மற்றும் 1000க்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு தங்குமிடமும் ஓய்வும் கொடுத்துச்சான் இந்த மரம். அடுத்த சென்டென்ஸு, 4 நகரங்கள் மற்றும் பல கிராமங்களுக்கு அருகில் அமைந்துள்ள இந்த மரம் பயணிகளுக்கு ஒரு சிறந்த சந்திப்பு இடமாக இருந்தது. அதாவது 4 நகரங்கள், 4 டவுனு மற்றும் பல கிராமங்கள், நிறைய கிராமங்களுக்கு பக்கத்தில் 4 டவுனு, 4 நகரம் மற்றும் பல கிராமங்களுக்கு பக்கத்தில் இந்த மரம் அமைஞ்சிருக்கான். அது மட்டும் இல்லை, பல பயணிகளுக்கு ஒரு சிறந்த சந்திப்பு இடமாகவும் இருந்துச்சான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பீயிங் லொக்கேட்டட் நியர் 4 டவுன்ஸ், எதற்கு பக்கத்தில் இருக்குது? 4 நகரங்கள் மற்றும் அண்டு மெனி வில்லேஜஸ்க்கு பக்கத்தில் இது லொக்கேட் ஆகிருக்கான். என்னது? இந்த மரம். இந்த ட்ரீ வாஸ் அன் ஐடியல் மீட்டிங் பாயிண்ட் ஃபார் ட்ராவலர்ஸ், பல பயணிகளுக்கு இது ஒரு மீட்டிங் பாயிண்ட்டாக இருந்துச்சான் இந்த மரம் அடுத்த சென்டென்ஸு, ஒரு நாள் 2 பயணிகள் நீண்ட நடைப்பயணத்திற்கு பிறகு மரத்தை அடைந்தனர். ஒரு நாள் 2 ட்ராவலர் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் இந்த மரத்தை சேர்ந்தாங்களாம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஒன் டே, ஒரு நாள். 2 ட்ராவலர் ரீச்டு, சென்றடைந்தாங்களாம். ரீச்டு த ட்ரீ, அந்த ட்ரீயை சென்றடைந்தாங்களாம். எப்போ? ஆஃப்டர் எ லாங் டைம் ஆஃப் வாக்கிங், ரொம்ப தூரம் நடைப்பயணம் மேற்கொண்டதுக்கப்புறம். சரியா? அடுத்த சென்டென்ஸு, அவர்கள் சென்ற இடம் அருகிலுள்ள நகரங்களில் ஒன்றாகுமா, அதாவது அவர்கள் செல்லக்கூடிய இடம் பக்கத்தில் உள்ள அந்த டவுனில் ஒன்றா. சரியா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? their destination was one of the towns nearby. அந்த மரத்துக்கு பக்கத்தில் 4 டவுன் இருக்குன்னு சொன்னேன்ல, அதில் ஒரு டவுன் தான் இவங்களுடைய டெஸ்டினேஷன், சேரும் இடமா. சரியா? அடுத்த சென்டென்ஸு, அது ஒரு சூடான மற்றும் வெயில் நாள் மற்றும் பயணிகள் மரத்தின் கீழ் ஓய்வெடுக்க மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அதாவது என்னென்னா, அது ஒரு சூடான மற்றும் வெயில் நாளாகவும் இருந்துச்சான். அது மட்டும் இல்லாமல் பயணிகள் அந்த மரத்துக்கு கீழே எடுக்கிறாங்க. அது அவங்களுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியை தந்துச்சான். சரியா? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட் வாஸ் அ ஹாட்னா சூடான அண்டு சன்னி டே, வெயில் நாளாக இருந்துச்சான். அண்ட் த ட்ராவலர்ஸ் வேர் வெரி ஹாப்பி டு டேக் எ ரெஸ்ட் அண்டர் த ட்ரீ, அந்த மரத்துக்கு கீழே ரெஸ்ட் எடுக்கிறது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்துச்சான் அந்த பயணிகளுக்கு. அடுத்த சென்டென்ஸு, சோர்வுற்ற அவர்கள் மரத்தடியில் சரிந்தனர். அதாவது என்னென்னா, சோர்வாக இருந்தவர்கள் மரத்தடியில் படுத்து தூங்குனாங்களாம். எக்ஸாஸ்டட், அது அப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எக்ஸாஸ்டட், தீர்ந்து விட்டது. இந்த மரத்துக்கடியில் அவங்க படுத்து தூங்கினதால் அவர்களுடைய சோர்வானது என்ன ஆயிடுச்சு?
தீர்ந்து விட்டது. தே ஸ்லம்ப்டு அண்டர் த ட்ரீ. எதனால்? அவங்க ட்ரீக்கு அடியில் படுத்து தூங்கிட்டதுனால. அடுத்த சென்டென்ஸு, குளிர்ந்த நிழலையும் மெல்லிய தென்றலையும் அனுபவித்து சிறிது நேரம் உறங்கினார்கள். அதாவது அந்த மரத்தோட நிழல் ரொம்ப குளிர்ச்சியாகவும் மற்றும் மெல்லிய தென்றல்னா காற்றையும் அனுபவித்து கொஞ்ச நேரம் அந்த மரத்துக்கடியில் தூங்கிட்டாங்களாம். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? தே ஸ்லெப்ட் ஃபார் எ வைல். அதாவது கொஞ்சம் நேரம் தூங்கிட்டாங்களாம். என்ஜாயிங் த கூல் ஷேடு. அதாவது என்னென்னா குளிர்ந்த நிழலை என்ஜாய் பண்ணாங்களாம். அண்ட் த சாஃப்ட் ப்ரீஸ்னா காற்று, மெல்லிய காற்றையும் அனுபவிச்சாங்களாம். அடுத்த சென்டென்ஸு, சிறிது நேரத்தில் பயணி ஒருவருக்கு பசி எடுத்தது. அவர்களிடம் உணவு இல்லை. கொஞ்சம் நேரத்தில் ஒரு பயணிக்கு மட்டும் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சா. அவர்கிட்ட உணவுலாம் எதுவும் இல்லையா. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஆஃப்டர் எ வைல். கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒன் ஆஃப் த ட்ராவலர்ஸ் காட் ஹங்க்ரி. அதில் ஒரு ட்ராவலரில், அங்கே 2 ட்ராவலர் ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு சொன்னல அந்த மரத்துக்கடியில். அதில் ஒரு ட்ராவலருக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சா. தே ஹேட் நோ ஃபுட் வித் தம். அவர்கிட்ட எந்த ஃபுட்டும் உணவுகளும் இல்லையா. அடுத்த சென்டென்ஸு, பசியுடன் இருந்த பயணி பழங்கள் ஏதேனும் இருக்கிறதா என்று பார்க்க மரத்தை ஏறிட்டு பார்த்தார். அதாவது பசியோடு இருந்த பயணி இந்த மரத்தில் ஏதாவது பழம் இருக்குதா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு அந்த மரத்தை சுற்றி பார்க்குறாராம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த ஹங்க்ரி ட்ராவலர். பசியோடு இருந்த அந்த ட்ராவலர் லுக்டு அப் அட் த ட்ரீ. அந்த ட்ரீயை சுற்றி பார்க்குறாராம். டு சி இஃப் தேர் வாஸ் எனி ஃப்ரூட். ஏதாவது பழம் இருக்குதா அப்படின்னு பார்க்குறாராம். அவ்வளோதான்ப்பா இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு 10 தமிழ் வாக்கியங்களோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் டாட்டா, பாய் பாய்.